வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோவில் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. கோவிலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டுக்கு நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு 2 டிப்ஸ் இந்த பொங்கல் செய்கிறதுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு நல்ல ஒரு பொருத்தமான ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபியும் நம்ம சேர்த்து தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார்லேயும் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு மேம்பொடின்னு சொல்லுவாங்க. சாம்பாரில் ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பொடி தூவி தான் இறக்குவாங்க. அது நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கோவில் வெண்பொங்கலும் சூப்பரான சாம்பாரும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பொங்கல் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். பாசிப்பருப்பு வந்து நிறம் மாறக்கூடாது. அதே சமயம் நல்லா வறுப்பட்டு நல்லா கமகமன் வாசம் வரும். நல்லா மிதமான தீயில வறுத்தீங்க அப்படின்னாக்கா பருப்பு நல்லா செவராமல் நல்லா வறுப்பட்டு வாசம் வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அப்போ தான் பொங்கல் டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இதை வறுத்துட்டு தான் நம்ம சேர்க்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, பாசிப்பருப்பு எதில் அளந்தீங்களோ அதே அளவுக்கு அரிசியும் நீங்கள் சேர்த்துக்கணும். பொங்கல் பச்சரிசியில் செய்யும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பொங்கல் வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். நம்ம பருப்பும் அரிசியும் எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே டம்ளரால் 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி கணக்கு. 8 டம்ளர் நம்ம 1 டம்ளர் பருப்பு 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 8 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு தண்ணி வைக்கும் போது தான் நமக்கு பொங்கல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆறுனத்துக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து நல்லா இறுகாமல் நல்லா குழைவாகவே இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இது போல் சேர்த்து வேக வைக்கும் போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்குங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னாக்கா அந்தளவுக்கு சாதம் நல்லா வெந்து வராது. மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பருப்பும் அரிசியும் நல்லா குழஞ்சி வெந்து வரும். இப்போ அது வேகட்டும். அதுக்கிடையில் நம்ம சாம்பார் வேக வைக்கிறதுக்கு பருப்பு எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன குக்கரில் பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சம அளவு எடுத்திருக்கேன். இதை குக்கருக்கு மாற்றிட்டு இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன், கட்டி பெருங்காயம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 4 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் நிறையா சேர்க்கும் போது சாம்பாருக்கு நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்து செஞ்சு பாருங்கள். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இது நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான். உங்கள்கிட்ட கடையில் வாங்கின தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் தூள் ரெசிபி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மேலாப்பில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கர் மூடி போட்டு நல்லா இதையும் மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்குங்க. ஒரு 4 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போ பருப்பும் வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பொங்கலும் பருப்பும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தூவறதுக்கு மேம்பொடி ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது கூடவே 2 வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து தீயை குறைச்சி வச்சு வறுத்து எடுத்துக்குங்க. இது வந்து நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த பொடியோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவு நீங்கள் எடுத்து வறுத்துட்டு சேர்க்கும் போது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து
கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ பொடி பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துட்டு ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மட்டும் கலந்து விடுங்க. பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வந்துடுச்சு. நல்லா ஒரு 4 விசில் வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா இந்த அளவுக்கு மைய வெந்து வந்துடும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் புளித்தண்ணி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இன்னொரு தக்காளி பழம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன். புளித்தண்ணி சேர்க்கும் போது தான் நமக்கு சாம்பார் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அந்த புளியோட அளவு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவு எடுத்து ஊற வச்சோம்னா போதும். ரொம்ப அதிகமாகவும் ஊற்றக்கூடாது சாம்பாருக்கு. டிஃபன் சாம்பாருக்கு எப்போதுமே புளி வந்து கம்மியாக சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நல்லா புளி தண்ணி சேர்த்துருக்கோம்ல, அதனால் கொதிக்க விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு தாளிப்பு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் நெய்யும் சேர்த்து நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு கொடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்த கூட போதும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். கடுகு அந்த மிளகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா நமக்கு சாம்பாருக்கு வாசனை கொடுக்கும். நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா கடுகு வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தாளிப்பை சாம்பார் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கடைசியாக தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்க்கணும். முன்னாடியே சேர்க்கக்கூடாது. இது சாம்பார் இறக்க போகிற நேரத்துக்கு நம்ம தூவி இறக்கணும் அப்படின்னாக்கா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை மேலாப்பில் தூவிக்குங்க. தூவிட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் அப்படியே கலந்து மட்டும் விட்டிங்கன்னா போதும். கொதிக்கலாம் விட வேணாம். நம்ம நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட வேண்டியதான். இதில் தேவைன்னா நீங்கள் வந்து வெல்லம் ஒரு கட்டி சின்னதாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், சாம்பார் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து பொங்கலும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ப்ரெஷர் எல்லாம் தன்னால் அடங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி நல்லா சாதத்தை மசிச்சு விடுங்க. இந்த அளவுக்கு தளர்வாக இருந்தால் தான் ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இறுகி போகாது, பொங்கல் கட்டியெல்லாம் போகாது. அந்த சாஃப்டான பக்குவத்தோடையே இருக்கும். அதுக்காக தான் தண்ணி நம்ம இந்த அளவு வேக வச்சு எடுத்துக்கணும் வச்சு. இப்போ சாதத்தை நல்லா இது போல் மசிச்சு விட்டு கலந்து எடுத்துக்குங்க. இப்போ நல்ல ஒரு தளர்வான பக்குவத்துக்கு இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம எடுத்து சாப்பிட்ற பக்குவத்துக்கு அருமையாக வந்துடும். இப்போ வந்து பொங்கலுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. மிளகு வந்து நல்லா பொரியணும். அப்போ தான் பொங்கலுக்கு நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ மிளகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா செவந்து வரட்டும். முந்திரி பருப்பு சேர்த்தது நல்லா பொன்னிறமாக கலர் மாறி வரட்டும். இப்போ முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் பொடுசாக நறுக்கினது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்குங்க. அப்போ தான் நல்லா வறுபட்டு வரும். ஒத்தாப்பில் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் சேர்க்கணும். அப்போ தான் நல்ல ஒரு மணமாக இருக்கும் பொங்கலுக்கு. இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். பொங்கல் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம தாளிப்பை இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட கோவில் வெண்பொங்கல் ரொம்ப சுவையாக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
டேஸ்ட்டு உண்மையிலே நம்ம கோவிலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டுக்கு இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸோடு இந்த பொங்கல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் சாம்பார் ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் டிஃபன் ரெசிபி பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.